ஐநாத்தினி அடுத்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா சோழன் பேசுனதை நினைச்சு சேரன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்த நாளே அந்த நம்பருக்கு எப்படியாவது கால் பண்ணி அந்த படத்தை வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி நிலா கிட்ட அவருக்கு கால் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு, மொபைல் சுவிச் ஆஃப்னு வருதுடா, எப்படியாவது அவரை நேர்ல பார்த்தாது நான் பணத்தை வாங்கி கொடுத்துறேன், தப்பா நினைச்சுக்காதடா அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, எனக்கு தெரியும்னா உங்ககிட்ட யாராவது வேலை கொடுத்தாலே உன்னை ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு தெரியும், நான் இப்படிதான் உன்னை ஏமாத்துவாங்கன்னு. இப்போ ஒன்றை மட்டும் இல்லை, உடனே வந்திருக்கிற நிலாவையும் சேர்த்து ஏமாத்துறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, உனக்கு போயிட்டு அவள் வேலை பார்த்து கொடுத்தால அவளை சொல்லணும். இப்போ அவளுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, அவள் கூட ஒர்க் பண்ண அவளுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, அவள் கூட இருக்கிற அவங்க பார்ட்னரும் சேர்ந்து நிலாவை தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ என்ன பதில் சொல்ல போற, எப்படியாவது அந்த பணத்தை நீ தான் ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிற, எப்படியாவது அந்த பணத்தை நீ தான் ரெடி பண்ணி தரணும்னு சொல்றாங்க. சேரன், எப்படியாவது அந்த பணத்தை நானே ரெடி பண்ணி தரேன்டா, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருடா, நிலாவுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை எனக்கும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சேரன் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சந்தா அழுதுகிட்டே சேரனுக்கு கால் பண்றாங்க. எங்க வீட்டுல எனக்கும் எங்க மாமாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நாளைக்கு எங்க 2 பேத்துக்கும் கோயில் வச்சு தாலி கட்டுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க, எப்படாவது என்ன இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க, ஒருவேளை அவர் கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. இது பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அடுத்த சேரன் இந்த விஷயத்த வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இதுக்கப்புறமா நம்ம இங்க இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணி நிறுத்தி சந்தாவை இங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி நிலாவும் அவங்க கூட சேர்ந்து போறாங்க. கரெக்டா சந்தா காலத்துல அவங்க மாமா தாலி கட்ட போறாங்க. அந்த டைம் பார்த்து சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே அங்க போயிடறாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு தாலி கட்டுறதை தடுத்து அந்த மாப்பிள்ளை அடிச்சு அவர் கையில இருந்த தாலியை வாங்கி சோழன் சேரன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை விட்டா இதுக்கப்புறம் உனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது, கெட்டினா தாலியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேரன் வேகமா சந்தாடைய காலத்துல தாலி கட்டி 3 முடிச்சு போட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அந்த மாப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து சேரனை அடிக்கிறதுக்கு வராங்க. அப்ப சேரன் சோழன் பாண்டியன் 3 பேரும் சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டு, இதுக்கப்புறம் நீங்க சந்தா விஷயத்துல யாரும் தலையிட முடியாது, சந்தா என்னுடைய பொண்டாட்டி, நான் தாலி கட்டின பொண்டாட்டி அப்படின்னு எல்லாரும் முன்னாடியே சொல்றாங்க. அப்பாவும் ரொம்பவே கோவப்பட்டு, எங்க மானத்தை இப்படி வாங்கிட்டு ஏடி, இதுக்காக உனக்கு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சந்தாவை அடிக்க கை வாங்குறாங்க. சந்தாவை அடிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது, அவ என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சேரன்னு சொல்றாங்க. இது எங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது, இதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது, இதோட என் பொண்ணை செத்துட்டான்னு சொல்லிட்டு நான் தலை முழுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுறாங்க. அடுத்து சேரன் சந்தாவை ஊருக்கே கூட்டிட்டு வந்துறாங்க. ஒரு பக்கம் சந்தா சேரன் கூட கல்யாணம் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சேரன் அனிஷ்க்கு கால் பண்ணி கோவப்படுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சந்தாவுக்கு வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கப்படுன்னு தெரிஞ்சிருந்தோம், எதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீயே சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இல்ல, இது மாதிரி அனிஷ் என் குடும்பத்தை மீறி என்னால எதுவும் பண்ண முடியல, அதனாலதான் அவங்க மாமா கூட கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இருந்துட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சேரணும் இதுக்கப்புறம் என்கிட்ட பேசதான் அனிஷ்னு சொல்லிட்டு அனிஷ் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்க குடும்பத்தை புரிஞ்சு வந்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்து சேரன் சந்தா படுக்கிறதுக்காக ரூமை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த சோழன் நிலா கிட்ட, நீ இந்த நம்ம ரூமை ரெடி பண்ணி கொடுத்தனா போய் நிலா தூங்குறது, அதனால என்னால முடியவே முடியாது, எனக்கு தான் இந்த ரூம் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்றாங்க. ஆனா நிலாவோ கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா, அவங்களே இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, இப்ப ரூம் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறீங்க, நம்ம இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம், அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சோழனும் நிலா கிட்ட, இதுக்கு தான் நாம அப்பவே சொன்ன தண்ணி கொடுத்தா போனான்னு, ஆனா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை, இப்ப பாரு நமக்குன்னு ஒரு ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வருத்தப்படுறத பார்த்து நிலாவை கொஞ்சம் பொறுமையா இருங்க, சீக்கிரமாவே நம்ம ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசுறாங்க.